ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சிகள், இந்த 4 முக்கிய கிரக பயிற்சிகளுமே ஒவ்வொரு ராசிக்குமே குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நிதி சார்ந்த விஷயத்திலும் சரி நிறைய மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் சுக்கிரன் மீன ராசியில் வக்கர பயிற்சியை தொடங்கும் பொழுதும் சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலமும் வருது. புதன் பகவான் மீன ராசியில வக்கர பயிற்சியும் தொடங்க இருக்கிறார். சனி பகவான் 2 வருஷத்துக்கு பிறகு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மாதத்துல சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விதத்துல அதிர்ஷ்ட பலன்கள் இருக்கா இல்லையா, என்ன மாதிரியான வாய்ப்புகள் உண்டாகும், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதன் மூலம் நிறைய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். நட்சத்திரங்களின் கிரகங்களின் இயக்கங்கள் படி நாளைக்கு நடக்கும் நல்ல மற்றும் கெட்ட முடிவுகளுக்கு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு தயாராக விழிப்புணர்வோடு இருக்கிறதன் மூலம் வரக்கூடிய தடைகளை நம்ம ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், நீங்கள் ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த மாதம் என்ன மாதிரியான வளர்ச்சி பாதையில் உங்களோட வாழ்க்கை செல்லும், நீங்கள் ஒரு சில தடைகளை தாண்டி முன்னேற்றம் காண என்ன செய்யணும், இது பற்ற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திரம்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா, அது எல்லாமே கிடைக்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான், உங்களோட ராசிக்கு கடவுளுமே தட்சிணாமூர்த்தி. அதனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே சரி, அதை எதிர்த்து துணிவாக நிற்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்க குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குருவின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமையான செயல்களால் பல வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க. இந்த ராசியின் கீழ் பிறந்த நபர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட அலுவலக நிர்வாகத்திடம் இருந்து மிகப்பெரிய ஆதரவே கிடைக்கும் உங்களோட சிறப்பான செயல்களின் மூலம். நீங்கள் நிறுவன மேம்பாட்டிற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சக ஊழியர்களால் ஊக்கமளிக்கும் வகையில் அமையும். அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த மாதம் நிறுவன தலைவர்களிடமிருந்து பல வெகுமதிகளை பெறுவீங்க. வாக்குறுதிகளை சொல்லும் பொழுது கவனமாக சொல்லணும். இந்த வாக்குறுதியை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு வாக்குறுதி கொடுங்க. நீங்கள் செய்கிற தொழில் பிற வழிகளில் நல்ல முன்னேற்றத்தையுமே கொடுக்கும். தனுசு ராசியை சேர்ந்தவங்க புதிய முயற்சிகளை தொடங்கும் பொழுது பாதுகாப்பாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நல்லது கெட்டது யோசித்து பார்த்துட்டு செய்கிறது நல்லது. இந்த மாதம் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் என்ன மாதிரியான ஒரு மேம்பாடு ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிலிர்ப்பூட்டக்கூடிய வகையில் அனுபவங்களே கிடைக்கும். உற்சாகம் அளிக்கும் இடங்கள், இயற்கை காட்சி நிறைந்த இடங்கள் அல்லது உணவகம் அப்படின்னு அற்புதமான மற்றும் கலகலப்பான இடங்களில் உங்களோட குடும்பத்தோடு நீங்கள் சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. இத்தகைய நிலையில் வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோல் இறை வழிபாடு மேற்கொள்ளும் வாய்ப்புமே இருக்கும். அதுவுமே குலதெய்வ வழிபாடாக இருந்தால் ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வச்சிருக்கிற வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வாங்க. உங்களோட தொழில் வளர்ச்சியும் சரி, குடும்பத்தில் ஒற்றுமையும் சரி சிறப்பாக இருக்கும். திருமணமான தம்பதிகள் ஒன்று இணைவதற்கு இது ஒரு மகத்தான காலம் அப்படின்னு சொல்லலாம். இருவரும் ஒன்றாக நீங்கள் உருவாக்கக்கூடிய நினைவுகள் அப்படிங்கிறது ஏராளமான மகிழ்ச்சியை கொடுக்கும்.
அதே நேரத்தில் தனுசு ராசியில் இருக்கிறவங்க குடும்பம் அல்லது நண்பர்கள் கிட்ட சில விஷயத்தில் டென்ஷன் அனுபவிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று செய்யுங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வச்சுக்கிட்டு அது சரி வருமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இருந்தாலுமே அன்புக்குரியவங்களோட தொடர்பு வலுவாக இருக்கும். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உறவு உங்களுக்கு தக்க சமயத்தில் ஆறுதலையும் ஆதரவையும் கொடுக்கும். வாழ்க்கை துணையின் உணவு அவங்களோட உறவு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இடையே இருக்கும் அன்பு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆறுதல் உங்களுக்கு சிறப்பான பங்கு வகிக்கும். இந்த காலகட்டத்தில் மனம் சோர்வடையும் பொழுது உங்களோட நண்பர்களால் உற்சாகப்படுத்தப்படுவீங்க. வாழ்வின் ஏற்ற இறக்கத்திலையும் இந்த அன்பு மாறாமல் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. இந்த கோபப்படுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது தொழில், குடும்பம் எல்லா விஷயத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலையான நிதி நிலைமையை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட நிதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மற்றும் உங்களோட நண்பர்கள் கிட்ட நீங்கள் வலுவான ஆதரவை பெறுவீங்க. அவங்களோட ஊக்கம், வழிகாட்டுதல் எல்லாமே நிதி நிலையை அதிகரிக்க உதவும். உங்களோட எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. வெளிப்புற கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகள் உங்களோட நிலைமையை மோசமாக்கலாம். மேலும் இந்த நேரத்தில் எந்த வணிகத்திலையும் முதலீடு செய்வதிலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்க. குறுகிய கால முதலீடு எதிர்காலத்திற்கு நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சியை எதிர்கொள்ளலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிர்வாகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த மாதம் ஒரு தகுதியான விருந்தை அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா இது நிச்சயமாக அனைத்து கடின உழைப்பிற்கும் தகுதியான காலமாக அமைஞ்சிருக்கு. இங்கே இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்குமே பலன்கள் உண்டாகும். உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே நிர்வாகத்தால் பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமையும். சினிமா மற்றும் மீடியா வல்லுநர்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட உங்களோட கருத்து அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். வாடிக்கையாளர்கள்கிட்ட நீங்கள் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சிறப்பாக இருக்கும். சினிமா மற்றும் மீடியா வல்லுநர்கள் நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதித்து காட்ட போகிறீங்க. சக ஊழியர்கள்கிட்ட நல்ல ஆதரவு கிடைக்கும். அதே சமயம் சுகாதார பாதுகாப்பு துறையில் உள்ளவங்களுக்கு உங்களோட முயற்சிகளுக்கு நிர்வாகம் மற்றும் நோயாளிகளிடம் இருந்து அங்கீகாரத்துடன் சாதகமான தொழில் கட்டத்தை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். வக்கீல் தொழில் தனுசு ராசியில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் சிறப்பான செயல்படக்கூடிய யோகம் இருக்குது. சில குழப்பமான காலங்களை கடந்து வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு வரும். உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில்முறை வெற்றிக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் அறிவியல் சமூகத்தில் தங்களோட புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் பெறுவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான நேரமாக அமையும். உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே தொழில் விஷயத்தில் பார்த்தா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியின் அளவிற்கு சிறப்பான பலனை பெற முடியும். தொழில் புரியக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் முயற்சியில் நுழையும் பொழுது முதலீடுகள் விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் யோசித்து செய்யுங்க. குறைந்த முதலீடில் தொழில் தொடங்கிறது நல்லது. புதிய நிறுவனத்தை தொடங்க உங்களுக்கு குறைந்த மூலதனம் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு வர தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களோட விரிவாக்கத்திற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் எச்சரிக்கையோடு செயல்படணும். அனைத்து வணிகர்களுக்கும் தங்களோட வணிகத்தை பற்றிய எந்த விவரங்களையும் முன் வைக்கிறதுல எந்த ஒரு அணுகுமுறையும் பயன்படுத்துறதுலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களோட குடும்பத்தில் காணப்படும் சூழல் உங்களோட சிறந்த ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உணர்ச்சி பூர்வமாகவும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த மாதம் உங்களோட ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதற்கும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பெரும்பாலான வகையில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறதும் வீண் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறதும் அதே போல் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறதும் நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் எல்லா வகையிலையுமே.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.